நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மின்னல் பருதி வார இதழ் மற்றும் குளோபல் பிராட்காஸ்டிங் நம்ம கபர் தர்பார் நிகழ்ச்சி 21வது வாரத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சி செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் விவாதிக்கும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த 21வது வார நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சி ஜனநாயகமா சந்தர்ப்பவாதமா. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் மாற்றமா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதுவும் மிகப்பெரிய கட்சி உருவத்திற்கு தவக தலைமையில அன்பில் சின்னத்தம்பி நம்ம கூட இருக்காரு. அன்பில் சின்னத்தம்பி, எஸ் வணக்கம். தமிழ்நாட்டுல இதுவரை இல்லாத புதுசா ஒரு சம்பவத்தை தவகவோட தலைவர் விஜய் அரங்கேற்றிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதை இந்த முறை நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிறத பெருமையா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கட்சியினரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கூட்டணியில இல்லாத, கூட்டணிக்கு வரமாட்டேன் வர தயங்குன கட்சிகளுக்கு கூட இன்னைக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்களுக்கு அழகு பார்த்திருக்காரு. அவங்கள பெருமையா பேச வச்சிருக்காரு. அவங்க இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்தவங்க இப்படி ஒரு இதெல்லாம் யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு அதிகாரத்துல ஒரு இது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாமே மகிழ்ற அளவுக்கு விஜய் அவ்வளவு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த அதிகார பகிர்வு கடந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு 70 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரியான ஒரு இதுக்கு இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி மைனாரிட்டி ஆட்சியா இருந்தது திமுக 2006 2011 காலகட்டத்துல இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா எப்பவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருந்தாங்க. காரணம், அப்ப இருந்த திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸும் பாமகவும் அவங்களோட தயவுல தான் அவங்க ஆட்சி இருந்தாங்க. யாராவது ஒரு ஆள் பிச்சுட்டு போனாவே அவங்களால ஆட்சி நிலைச்சு இருந்திருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையில கூட அவங்க அதிகாரத்துல பங்குங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க நினைச்சிருந்தா, அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்தா ஆட்சியை கலைச்சிருவோன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி ஒண்ணு கிடைக்கவே இல்லை. தமிழ்நாடு அரசியல்ல கடைசியா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி வேற கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் இப்ப கூட்டணி ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய். இந்த மாற்றம் கூட்டணி ஆட்சியில நல்லதுதான். ஆனா ஏமாற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது இதே கட்சிகள் எப்படி சொல்ற தேர்தலில் ஒருவர் கடுமையா தாக்கி பேசிக்கிட்டு இருந்த கட்சிகள், கருத்து ரீதியா கொள்கை ரீதியா இவங்க எல்லாமே அப்படியே முரண்பட்டு இருந்த கட்சிகள் எல்லாமே இது ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக இவங்க இணைஞ்சிருக்காங்களா? ஜனநாயகம் இல்ல இது ஜனநாயகம்னு வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணா அப்படி தெரியலாம். ஏன் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி எல்லாருமே மக்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு அளிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்ப அதிகாரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கொடுத்திருக்கிறது திமுகவுல கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அதிமுகவுல அவங்க சீண்டவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதிமுக இருக்கவங்க கூட்டணி கட்சிகள் கூப்பிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் தாவேக்காவோட முக்கியமான ஒரு கொள்கையா வச்சு அவங்க சொன்னது, ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் முன் வச்சது தீய சக்தி திமுக தான் சொன்னாங்க. அப்படி தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சியில அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க பெருசா விமர்சிக்காத அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறவங்கள யாருமே அவங்க சீண்டி கூட பார்க்கவே இல்லை, கூப்பிட கூட இல்லை. இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது அதிமுக 2 பிளவா இருந்தது. அது வேற பக்கம் ஒண்ணு, அது வேற ஒரு டாபிக். ஆனா திமுக கூட்டணியில இவங்க கூப்பிட்டுருக்கிறது மூலமா இது ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறதுல ஒண்ணு தெரிய வருது. இன்னொன்னு, அவங்க கொடுத்திருக்க அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா, மந்திரி பதவியெல்லாம் பார்த்தோம்னா, அவங்க விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எலா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வரல, கம்யூனிஸ்ட் 2 பேருமே வரல. அப்போ அவங்க இதுல வரல அப்படிங்கும் போது இது ஒரு அதிகார பகிர்வு கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. சந்தர்ப்பவாதம் தான் இது. இன்னும் சொல்ல போனா, இவங்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறது இவங்களுடைய தவறுகளை நான் ஃபியூச்சர்ல இதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகள்ல எப்படி இவங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐஎம்எலா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில செஞ்ச தவறுகளை அவங்க சரி கட்டி பேசினாங்களோ அது போல இவங்களை கூடவே வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்துறதுக்காக இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு கட்சி ரொம்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு முழு தகுதி பெரும்பான்மை பெறாத போது மித்த கட்சிகளோட ஒரு இணைஞ்சு செயலாற்றுறாங்க. இப்ப அமைச்சரவையில இடம் கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த இது கொஸ்டினுக்குள்ளே ஆதரவா இருக்கிறப்ப இந்த இதுக்குள்ள போகல. ஆட்சியில
அதிகாரத்துல பங்கு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து முரண்பாடுகள் வந்து பெரிய அளவுல இருக்கு. முக்கியமா இப்ப இது வந்து ஒரு பயிற்சியின்மை இல்லாத கட்சின்னு சொல்லலாம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சின்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஏதாவது தவறுகள் நடந்தா நம்ம இவங்க கூட்டணி கட்சிகள் பங்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா அந்த ஒரு இதுதான் அதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப கடுமையா எதிர்த்து எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் எதிர்த்து பேசுறவங்க கம்யூனிஸ்ட். நீ கம்யூனிஸ்டே உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஆனா அவங்க அமைச்சரவையில பங்கு பெறல, ஆனா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இப்ப அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு சில இடத்துல நடக்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்குறாங்களான்னு கேட்டா அவங்களோட குரல் சாஃப்ட் கார்னரா தான். கடந்த திமுக ஆட்சியில எப்படி அவங்க சாஃப்டா கண்டனம் தெரிவிச்சாங்களோ அதே போலதான் இந்த முறை சொல்ல போறாங்க. ஆனா அந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது கடுமையா அந்த போராட்டங்களை முன்னெடுத்தியோ இதை வந்து கம்யூனிஸ்டுகளை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க இதுல எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னாரு, பதவிக்கு வந்த 12 நாட்கள்ல எக்கச்சக்கமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க வேணாம்னு சொல்லிட்டாருல்ல. ஐயா இருக்கலாம், வார்த்தைகள் வேணா கடுமையா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுடைய செயல்பாடுங்கிறது இனிமேல் உக்கிரமா தான் இருக்கும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி சமூக வலைதளத்துல அவங்க போடுற பதிவுகள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போ ஆட்சியில பங்கெடுத்திருக்கிற விசிகாவா இருக்கட்டும், ஐஎம்எலா இருக்கட்டும், இனிமே அவங்க வந்து அடக்கிதான் போவாங்க. எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத சாஃப்டான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிதான் அவங்களுடைய நிலைமை போகும். முக்கியமா அடுத்து நம்ம வந்து நிறைய மாற்று கட்சிகள், அதாவது மக்கள் மாற்றம் வேண்டிதான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே சமயத்துல இவங்க மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லலாம், இல்ல அதிக பெரும்பான்மை பெறாத கட்சின்னு சொல்லலாம். அவங்கள இவங்க இணைக்கிறப்ப மக்களுடைய நம்பிக்கை தன்மை இழக்கிறாங்களா? இல்ல மக்களுடைய ஆதரவு இழந்த கட்சிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. இவங்கள்ட்ட வந்து 34% தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அதை தான் சொல்லியிருந்தாரு, 65% உங்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சட்டசபையிலே அவர் சொல்லியிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களோட செயல்பாடு கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சு அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க செயல்படணும். ஆனா இவங்க எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறத போக போகதான் பார்க்கணும். இன்னும் ஆட்சி அமைச்சு இன்னும் 1 மாசம் கூட வரல. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி செய்ய போறாங்கிறது தெரியும். அதிகாரம் மத்தவங்களுக்கும் அவங்க கூட்டணியில இருக்க கட்சிகளும் அந்த அளவுக்கு செயல்படுவாங்கிறது பின்னாடி பாக்குறப்பதான் தெரியும் நமக்கு. சூப்பர், சில தம்பி அருமையா சொன்னீங்க. நம்ம அடுத்து நம்ம பாக்குறது வந்து சர்வைவல் பாலிடிக்ஸ். இந்த சர்வைவல் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து கொள்கை, அரசியல் கொள்கை, அப்புறம் வந்து தனிப்பட்ட ஒரு சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில வந்து குட்டி குட்டி கட்சிகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இந்த சர்வைவல் பாலிடிக்ஸ்க்காக இவங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இதை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? சர்வைவல் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலா அமைஞ்சது 2026 தேர்தல். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சி வந்து இளைஞர்களுடைய ஆதரவை பெரிய அளவுல பெற்றிருந்தாங்க. கடந்த 2024 தேர்தலில் அவங்க வந்து 8% வாக்கு வாங்கி அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மாறி இருந்தாங்க. இது பெரிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான், இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான். அது வந்து அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, அதனால அது வந்து இப்போதைக்கு மாறாது. இருந்தாலும் இந்த தடவை அவங்களுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ பெரிய கட்சியா விஜய் வந்துட்டாரு. அவரு வரும்போது ஒட்டுமொத்த இளைஞர்களும் எல்லாருமே அந்த சைடு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ பெண்களும் அவங்க சைடு போயிட்டாங்கிறப்போ இந்த சிறிய கட்சிகளுடைய நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே இந்த பெரிய கட்சிகளோட தான் கூட்டணி. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. அவங்க பரிச்சயமா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல தனிச்சு நின்றுருக்காங்க, தனிச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் ஒரு தொகுதி கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து சர்வைவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அது இந்த தேர்தல எப்படி மாறிச்சு அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இப்ப அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிறது இன்னும் எதிர்கட்சியாவே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு முக்கியமான பொறுப்புல வந்தா மட்டும்தான் நம்ம கட்சியை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் விசிக, ஐயுஎம்எல் இவங்களுக்கு வந்து முக்கியமானதா படுது. அதுலயும் சொல்ல போனா காங்கிரஸ் 79 வருஷமா அமைச்சரவையில் இல்லாத மறுமலர்ச்சி காங்கிரஸ் இப்போ மீண்டும் அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்குங்கிறத அந்த கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே தாங்க ஒரு சின்ன கட்சின்னு சொல்ற அளவுக்கு அப்படி இருந்தவங்க இன்னைக்கு நாங்க இனிமே பெரிய கட்சியா மாற போறோம் அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் அந்த சர்வைவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது. இல்ல ஒருவேளை இல்ல அப்படின்னா இதுல இருந்து விட்டுட்டோம் அப்படின்னா
அடுத்த தேர்தல்ல இந்த காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஏன்னா விஜயோட அலை அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. பெரிய கட்சிகள் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தாக்கு பிடிச்சிருவாங்க. அதிமுக இருக்கட்டும் அல்லது திமுக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒரு நம்பர் ஆஃப் சீட்டை வந்து செக்யூர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்து எப்பவுமே அவங்க தக்க வச்சுக்குவாங்க. ஆனா இந்த கட்சிகளோட ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறது 1% 2% தான். 2% அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். அப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய அரசியல்ங்கிறது மொத்தமா அஸ்தமனம் ஆயிரும். அப்படிங்கிற சூழல்ல கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தி அதுக்குள்ள போயிடுறாங்க. இதைதான் எல்லாரும் சர்வேல் பாலிடிக்ஸ்ங்கிறாங்க. இத சந்தர்ப்பவாதம் கூட நம்ம சொல்லலாம். ஆனா முக்கியமா நான் இந்த ஜனநாயக கூட்டணியை எப்படி மக்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நல பணியில வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு கண்டிப்பா கண்டிப்பா ஜனநாயக ஆட்சி ஜனநாயக கூட்டணியா தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவங்களோட ஒரு சில செயல்பாடுகள், அவங்களுடைய வேகம், இது எல்லாமே வந்து கண்டிப்பா இது ஒரு ஜனநாயக கூட்டணிக்கான இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியா அமைஞ்சிருந்தாலுமே ஜனநாயக கூட்டணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் காலம் போக போக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்பலாம். உண்மையிலே. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். நீங்க போன தடவை அந்த கொள்கைங்கிற கேள்வி கேட்டீங்க. கொள்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனா நிகழ்கால அரசியல் அப்படிங்கிறது அந்த கொள்கையை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு தான் சொல்லும். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரிதான் அரசாங்கம் செயல்படுவாங்க. ஒரு சில இடத்துல ஒரு பேரிடர் நடக்குதுன்னா அந்த இடத்துல நான் கொள்கையை வச்சுக்கிட்டு தான் அந்த கொள்கை இப்படிதான் செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் கம்பல்சரி செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் தளர்த்துவாங்க, கொஞ்சம் மாத்துவாங்க. அது போலதான் இந்த கொள்கையெல்லாம் மாத்திவாங்க. இந்த ஒவ்வொரு கட்சிகளும் இப்ப ஆளுங்கட்சி பெரும்பான்மையா இருக்கிற ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு ஐடியாஸ்களை கொடுத்து இன்னும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையானதை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே செய்வாங்க. ஒரு கட்சிங்கிறத தாண்டி பல கட்சிகள் வரும்போது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களா போய் சேரும். ஒருவேளை அது வந்து கம்மியா இருந்தா கூட இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க எதிர்கட்சிகள் சொல்றதா அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது. பட் கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க, அமைச்சரவைக்குள்ள இருக்கிறவங்க சொல்றத கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. இதனால பலனடைகிறது கட்சிகளை தாண்டி மக்கள் தான். ஜனநாயகம் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு ரெண்டத்தையும் வந்து வேற்றுமை எப்படி பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவம், அப்புறம் வந்து அதிகார கணக்கீடு, கூட்டு பொறுப்பு, அதே சமயத்துல இந்த பக்கம் பதவி பகிர்வு, பல பல குரல்களுக்கு இங்க வந்து சட்டசபையில வந்து வாய்ப்பு. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜி வேற, கொள்கை வேற, அங்க ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கான இது இருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிலையான ஆட்சி, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலுமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, நிலையற்ற கூட்டணியில இருக்காங்களோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த சர்வைவல் பாலிடிக்ஸ் உள்ள வந்ததுனால இதை எப்படி சாத்தியக்கூறுகள் எப்படி, இது கண்டிப்பா இந்த ஜனநாயகமா சந்தர்ப்பவாதமா அப்படிங்கிற ரெண்டு வேற்றுமைக்குள்ள இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி இந்த அரசாங்கம் மீண்டு வரும்? இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு சப்போர்ட் நிறையவே இருக்கு. கூட்டணியில திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அதிமுக ஒரு பகுதி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த ஆட்சி வந்து நிலையா இருக்கிறதுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனா அங்க உள்ள ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் காங்கிரஸ் இல்லாம மற்ற கட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் 2 பேருமே நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு அப்படின்ட்டாங்க, அமைச்சரவையில பங்கெடுக்கல அப்படின்ட்டாங்க. அதன் மூலமா அவங்க சொல்றது நாங்க அமைச்சரவையில பங்கெடுக்கல அப்படிங்கிறது மூலமாவே எப்போ வேணாலும் அவங்க வந்து என்ன வேணாலும் திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். 2வது விசிகா சொல்றது அவங்க எங்களுடைய கொள்கை எல்லாமே திமுகவோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் ஒத்து போது அவங்களோட கொள்கையோட தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இன்னொருது இப்ப ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லிட்டு இருக்கிறது, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கிறது, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தாவைக்க கூட்டணியிலும் இல்ல, திமுக கூட்டணியும் இல்லை, அது வந்து தேர்தல் நேரத்துல முடிவு செய்ய வேண்டியது அப்படின்னு இருக்காங்க. இதன் மூலமாவே அவங்க வந்து கூட்டணி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. மேபி அவங்க வந்து திமுக சைடும் வரலாம், இல்ல மறுபடியும் திமுக சைடு கூட போகலாம். ஆனா அந்த முடிவை இப்ப உறுதியா அவங்க சொல்லவே இல்லை. இதனாலேயே அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஐஎம்எல் எப்பவுமே அவங்க சொல்றது நாங்க வந்து திமுக கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால இவங்க அதிகாரத்துலதான் ஆட்சி அதிகாரத்துல தான் பங்கெடுத்திருக்காங்களே தவிர அவங்க வந்து திமுகவோட கூட்டணிக்குள்ள வரல. காங்கிரஸை தவிர வேற மற்ற கட்சிகள் யாரும் வரவே இல்லை. இது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ இவங்க கலந்துட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு டிவிக்கில இருக்க மூத்த தலைவர்களுக்கு கண்டிப்பாவே இருக்கு. ஒரு நிலையற்ற
கூட்டணி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு சூழல் அங்க இருக்கு. நீங்க தேர்தல்ல எதிரிகளா இருந்த கட்சிகள் தான் பின்னர் நண்பர்களா இருக்காங்க. ஆட்சி தான் இவங்களுக்கோட முக்கியமான குறியே தவிர அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் அப்படிங்கிறது. ஏன்னா பிகாஸ் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாதான் இவங்க மக்களே பார்க்க முடியறதுனால இவங்க வந்து இந்த எதிரிகளா இருந்தவர்களே இப்ப நண்பர்களா மாத்திருக்காங்க. சோ இப்ப வந்து நிலையற்ற கூட்டணியில தான் இருக்காங்க. ஆட்சியில பங்கு கொடுத்தாலுமே இந்த ஜனநாயகத்தை தாண்டி சந்தர்ப்பவாதமா தான் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இருக்கிற சூழ்நிலையை. அப்படியே இது ஜனநாயகமா மாறுச்சு அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிறது நம்ம தான், மக்கள் தான். பலன்கள் மக்களுக்கு தான் கண்டிப்பா வந்து சேரும். அப்படி ஜனநாயகம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு சீக்கிரமா ஜனநாயகமா மாத்துறாங்களோ இந்த கூட்டணி ஆட்சியை, அது அந்த டிவி கேக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னும் மக்களுக்கு நிறைய பணிகள் செய்யலாம், அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இங்க. ஆமா, இப்போ இந்த ஆட்சி நிலையற்ற ஒரு இது வெளிப்படையா நல்லாவே தெரியுது. எப்போ இது வந்து நிலையான ஒரு ஆட்சியா மாறுது? ஏன்னா இப்பதான் அமைச்சரவைகள் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்றிருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடு எல்லாம் போக போகதான் தெரியும். அப்படி போகும்போது அவங்க எல்லாம் செய்யும் போது மக்களுக்கு நிறைய விஷயம் வரும். நிலையான ஆட்சியா கூடிய சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள், அடுத்து வரப்போற தலைமுறைக்கான நலத்திட்டங்கள், இதெல்லாம் இந்த ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கான நலத்திட்டங்களுக்கு நடுவில் தாமரையும் வந்துடும் நினைக்கிறேன் சீக்கிரத்துல. இன்னொரு பக்கம் வீடு கொண்டு திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த புது ஜென்ரேஷன் ஜென்ஜி தலைமுறை வந்து அதிகமா அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுக்கு விஜய்க்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அதையும் தாண்டி வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் சீமான். ஏன்னா அவரும் ஒரு 15 வருஷங்கள் இதை முன்னெடுத்து பேசிக்கிட்டே இருந்ததுனால, இளைஞர்களை ஒன்று திரட்டினாலதான் இதுவுமே விஜய்க்கு சாத்தியமாச்சு. இல்லாட்டி இதுவுமே வந்து அவருக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீ பிளான்டு ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணி வச்சதுனால அந்த ஸ்டேஜில் வந்து இவர் ப்ரொமோட் பண்ண முடிச்சு. அதனால அவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் நமக்கு. அதை தாண்டி இந்த எதிர் வரும் காலங்கள் எல்லாமே வந்து இளைய சமுதாயத்துக்காகவும் இளைய தலைமுறைகளுக்கு பக்கம் திரும்பப்பட்டிருக்கு, பார்வை திரும்பப்பட்டிருக்கு. ஸோ அதிமுக, ஏடிஎம்கே, திராவிடம் இந்த கட்சிகள் எல்லாமே முழுமையா வந்து ஒரு ரீசஃபல் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய குட்டி குட்டியா தாதா அமீன் எப்படி சொல்றது, குட்டி குட்டியா இருந்த அதிகார தோரணில சுத்திக்கிட்டு இருந்த ஏடிஎம்கே சரி டிஎம்கே கார்களும் சரி பண்ண கொடிகள் அந்த கார்களையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சஃபல், இந்த ஒரு மாற்றமும் ஒரு நல்லதுக்கே, ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றமா தான் இது இருக்கு. இந்த ஒரு மாற்றமும் ஒரு நல்லதுக்கே அப்படிங்கிறது தான் சரி. ஆனா இது தொடருமா, இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு, இதை காப்பாத்திப்பாங்களா, இது எல்லாமே மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு பெரிய வெயிட்ட வந்து டிவிகே கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி சமாளிச்சு சினிமா ஒரு இதாவே இல்லாம, சினிமா கலாச்சாரம் மாதிரி இல்லாம அவங்க வந்து கல அரசியலுக்கு வரணும். இன்னமும் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கணும்னு இல்லாம கீழே இறங்கி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இது களத்துல இருக்கிற பிரச்சனைகளை புரிய வரும். கண்டிப்பா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இன்னும் இப்பதானே வந்திருக்கிறாங்க. போக போக கண்டிப்பா இது எல்லாமே மாத்துவாங்க. இந்த மாற்றம் மிகப்பெரிய எழுச்சியா இருக்கும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். கடைசியாக நம்ம பார்க்க போறதுன்னா, அமைச்சரவைகள் மொத்தமுமே வந்து சென்னையை சுத்தி தான் இருக்கு. நம்ம தென் மாவட்டங்கள் அமைச்சர்கள் மிகவும் குறைவு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான நலத்திட்டங்களோ அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு எதிர்கட்சிகளாகிய டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரெல்லாம் ஜெயிச்ச எம்எல்ஏக்களோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிகவும் முக்கியமானது. ஏன்னா அந்த தமிழகம் வந்து ஜெயிச்ச கட்சிகளுக்கு மட்டுமே கிடையாது. நம்மளுடைய மின்னல் பகுதியில நம்ம எப்பவுமே வந்து அந்த கருத்து கணிப்புலையும் சரி, நம்ம அந்த தேர்தலுக்கு பின்னைய மதிப்பீடுலையும் சரி நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா போட்டி போட்டவங்களுக்கே அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு, அவங்களுக்கான பங்கு இருக்கு அப்படிங்கிறது. அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அதுல. அப்படிங்கிறப்ப வந்து இந்த நம்ம டிவிக்கே விட்டு போன தொகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் நலத்திட்டங்கள் அவங்களும் முன்னிலையில எடுத்து பண்ணாங்கன்னா தமிழகம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையும். அதையும் தாண்டி முக்கியமா நம்ம எல்லாருக்கும் இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சி, மின்னல் பகுதி எப்பவுமே மக்களுக்காக, மக்களை மாற்றுவதற்கான முயற்சி தான் நம்மளுடைய நிகழ்ச்சிகள். ஸோ மக்கள் கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல வந்து தப்பு பண்ணினாலும் ஒரு இயற்கை சூழ்நிலையில ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு டீம் ஏதோ ஒன்று புதுசாக சாதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். வெயிட் பண்ணுவோம். அடுத்த வார நிகழ்ச்சி கபர் தர்பார்ல சந்திக்கும் வரை கடற்கரை பாண்டியன், அன்பில் சின்ன தம்பி. நன்றி. நன்றி.